இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த இந்த பூமியை இவ்வளோ ஒழுங்குபடுத்தி இவ்வளோ நிறைவாக்கி, இருள் இருந்துச்சு, வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு ரெடி பண்ணி, தம்முடைய வல்லமையினால் தம்முடைய வார்த்தையினால் ரெடி பண்ணி அவ்வளோ நல்லதென்று கண்டார். இப்பேற்பட்ட தேவன் நமக்காக தான் இதெல்லாம் செஞ்சார். இப்படி இருக்கிற நம்மளை அவர் நம்ம வாழ்க்கையை ஒழுங்கின்மையாக இருக்கிறத, வெறுமையாக இருக்கிறத, ஆழத்தில் இருள் இருக்கிறத நீக்கி வெளிச்சத்தை பிரகாசிக்க வச்சு, இருளை நீக்கி ஒன்றையும் ஒழுங்கின்மையும் வெறுமையையும் சரிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கையை தட்டி. இதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் சோர்ந்து போயிடாதீங்க. இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமானது. ஆமென். ஒழுங்கின்மையான உங்கள் வாழ்க்கை, வெறுமையான உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக மாறும். வெறுமெல்லாம் மாறி போகும். ஆமென். ஒழுங்கின்மை இருந்துச்சுன்னா வெறுமை இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக்குகிறார். ஆவியானவர், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை ஒழுங்குபடுத்திகிட்டே இருக்கிறார். எவ்வளோ ஒழுங்குபடுத்தி இருக்கிறார், எவ்வளோ நம்மளை மாற்றிருக்கிறார். இன்னையும் மாற்றுவார்ன்ற, கண்டிப்பாக மாற்றுவார். ஆமென். இதை நல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சுவோம். அப்போது